நான் என்ன பண்ணுவேன், எல்லா விஷயத்திலையும் நான் நிற்பேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக எவ்வளோ தூரம் வேணால் நிற்பார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. இந்த வேளையில் நாம் வேதத்தின் பக்கமாய் நாம் திருப்பிக் கொள்வோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு தோமா சொல்றாரு, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நீங்க போகிற இடத்தை நாங்கள் அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு ஏசப்பா சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் போகிற வழியை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, நான் போகிற வழியை அறிந்திருக்கிறீங்க, போகிற இடத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, வழியையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அதற்கு தோமா சொல்றாரு, நீங்க போகிற இடமும் தெரியாது, அப்படி நீங்க போகிற இடம் எங்களுக்கு தெரியாதுன்னா வழி எப்படி நாங்க அறிஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அவர் சொல்றாரு, நான் தான் வழின்னு சொல்றாரு, நான் தான் வே. ஒருவன் என் வழியாய் தான் எங்க போக முடியும், தேவனிடத்துல போக முடியும். இன்னைக்கு யெகோவா விட்னஸ், யெகோவா சாட்சி, யெகோவாவின் சாட்சிகள்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி பொண்ணுங்களும் சரி பையன்களும் சரி, அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல ஒரு லாங்கான ஒரு பேக்கை போட்டுக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை சரி கொஞ்சம் அறகுறையாக இருக்கிறவங்க பார்த்து கண்டுபிடிப்பாங்க. பார்த்து ஆண்டவரை பற்றின சரியான தெளிவில்லாதவங்க கிட்ட போவாங்க. போய் எப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு புது விசுவாசி அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பார்த்து, இல்லை அறகுறையாக வெந்தது வேகாததுமா இருக்கிற அந்த மாதிரி ஆட்களெல்லாம் பார்த்து, சரியாக சத்தியம் தெரியாத ஆட்கள்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, உட்காந்து நிதானமாக பொறுமையாக யெகோவா சாட்சிகள், யெகோவா தான் தெய்வம், பிதா தான் தெய்வம், இயேசு அப்படின்ற ஒருத்தர் தேவையே கிடையாது. நீங்கள் நேரடியாக போய் யாரை நீங்கள் மீட் பண்ணலாம். எதுக்கு நீங்கள் ஒரு வழியாக போகிறீங்க, நேரடியாக நீங்கள் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போய் பார்க்கலாம், நேரடியான கனெக்ஷன் பிதா கிட்ட நீங்கள் கனெக்ஷன் வச்சுக்கலாம். இப்படி இயேசு என்கிற வழி உங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி ஒரு தவறான உபதேசம், ஒரு துருபதேசம், ஒரு கள்ள உபதேசத்தை இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவை மறுதலிக்கிற கூட்டம் அநேகர் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவை மறுதலிக்கிற கூட்டங்கள் அதிகமாக செயல்பட்டு இருக்கு, யெகோவா விட்னஸ் அப்படின்னு சொல்லி. அப்போது ஏசப்பா இந்த இடத்துல சொல்கிறாரு, நான் தான் வழி, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் வே, நான் தான் ஐ எம் ட்ரூத், நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவனாய் இருக்கிறேன், நான் தான் எப்படி இருக்க, ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில், ஒரே வார்த்தை அதிலே முடிஞ்சு போச்சு. என்னை இல்லாமல் யாருமே எங்கே போக முடியாது, ஏன் பர்மிஷன் இல்லாமல், ஏன் வழி இல்லாமல் நேரடியாக யாரும் பிதாவை போய் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இன்னைக்கு நேரடியாக பிதாவை பல ரூபங்களில் பல வார்த்தைகளால் சொல்லி தொழுது கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை இந்த இடத்துல தெரியப்படுத்த வேண்டியதில்லை. பிதாவை நாங்கள் என்ன பண்ணுறோம், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிதாவை வேறு வேறு மார்க்கமாய் வேறு வேறு காரியத்தின் வழியாக பிதாவை நேரடியாக தொழுது கொள்ளுகிறோம் என்கிற ஒரு தவறான உபதேசத்தின் வழியாக நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான வழி, உண்மையான நேர் வழியாய் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போக விரும்புகிறார். அவர் சொல்றார், நான் தான் வழி. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. என்னை இல்லாமல் யாருமே எங்கே போக முடியாது, பிதா கிட்ட போகவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் நம்ம இயேசுவின் நாமத்தினால நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. பிதா, நடுவில் குமாரன், மூணாவது பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், திரியேக தேவனின் நாமத்தினால நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நடுவில் குமாரன் கண்டிப்பாக வராரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்னு தனியாக ஒரு டீம் இருக்குது. இன்னொன்று ஒன்லி ஜீசஸ்ன்னு இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு இருக்குது. இன்னொன்று யெகோவா விட்னஸ்ன்னு இருக்குது. ஜீசஸு
இல்லைன்னு மறுதளிக்கிற கூட்டம் இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த திரியேக மூன்றில் ஒன்றான தெய்வத்தை தான் நாம் என்ன பண்ணுறோம், ஆராதனை செய்கிறோம். இதுதான் ஒரு சரியான ஒரு முறைமை, சரியான ஒரு வழியாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. பாருங்க, அப்போ சொல்கிறாரு, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் இப்போவே நீங்கள் என்னை பார்த்தோம் என்னை கண்டும் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பார்த்தவன் பிதாவை பார்த்தவன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பார்த்தீங்கனாலே போதும், நீங்கள் யாரை பார்த்ததா அர்த்தம், பிதாவை பார்த்ததா அர்த்தம்னு சொல்லும் பொழுது, அப்போ பிலிப்பு அவரை நோக்கி சொல்கிறாரு, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். பிதாவை காட்டுங்க, பிதாவை காட்டுங்க. மோசே ஆசைப்பட்டார் பிதாவை பார்க்கணுன்ட்டு. மோசே என்ன பண்ணார், ஆசைப்பட்டார், ஆண்டவரே உங்களை நான் எப்படியாவது பார்க்கணும். சீனாய் மலையில் போனார். 40 நாள் என்ன பண்ணார், இரவும் பகலும் புசிக்காமல் குடிக்காமல் ஆண்டவர் என்ன பண்ணார், காத்திருக்க சொல்லி அவருடைய பிரசன்னத்தினால கட்டளைகள் என்ன பண்ணார், ஆண்டவர் சொல்ல சொல்ல அவர் எழுதினார். அவருடைய முகத்தின் பிரகாசத்தை பார்த்து ஜனங்களெல்லாம் முக்காடு போட்டுட்டு, உன் முகத்தை காட்டாத, எங்களுக்கு கண்ணு கூசுது, பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி மோசே என்ன பண்ணாங்க, முகத்தை மூடு, முக்காடு போடு அப்படின்னாங்க. இப்படிப்பட்ட மோசே ஆண்டவரை பார்க்க விரும்பும் பொழுது, ஆசைப்படும் பொழுது, அப்போ நீ மோசே என்னை பார்க்க விரும்பிட்டான், அவ ஒரு சிநேகிதனை போல நான் மோசே என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன். நீ பார்க்க விரும்பிட்ட, என்னை பார்க்கணுன்னு நீ ஆசைப்பட்டுட்ட, அதனால் நான் உன்னை என்ன பண்ணுறேன், எனக்கு நான் உன்னை காண்பிக்கிறேன்னு சொல்லி, என்னை நீ முழுசாக பார்த்தீங்கன்னா நீ இறந்துடுவேன். என்னை நீ முழுசாக பார்க்குறவன் உயிரோடு இருக்க முடியாது. ஆண்டவரை உயிரோடு எவனும் பார்க்க முடியாது. அதனால் கண்மலை வெடிப்பில் என்னுடைய கரத்தை வச்சு ஒரு ஷேடோவை காட்டுறேன் அப்படின்னாரு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. கண்மலையின் வெடிப்பில் என்னுடைய கரத்தினால் வச்சு அந்த கரத்தின் நிழலில் ஒரு ஷேடோவை காட்டுறேன், அதை நீ பாரு. அதை பார்த்தே அவர் என்னானாரோ தெரியல. மோசே அவருடைய ஷேடோ கடந்து போச்சு, அவருடைய மகிமை கடந்து போச்சு. அந்த ஒரு நிழலை பார்த்ததுக்கே அவர் எப்படி ஆடி போனாரோ தெரியல. அதுக்கும் அவருக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தனால தான் அந்த ஷேடோவை பார்க்க முடிஞ்சது. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அந்த முச்செடியில் கர்த்தராகி தூதனானவர் எரியும் பொழுதே இவர் ஐயோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டார். யார், மோசே. அப்படி பயந்தார். அப்படி இந்த ஆண்டவருடைய குரலை கேட்கறதுக்கு இந்த ஜனங்கள்லாம் அலர்னாங்க. அவருடைய குரலை கேட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்க வேண்டாம் வேண்டாம், அவருடைய நீங்கள் பேசுங்க மோசே, நீங்கள் பேசுங்க, அந்த பயமாக இருக்குது எங்களுக்கு, அந்த குரல் எப்படி இருக்குது, அதிருது. காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது ஆண்டவருடைய சத்தம், பெண்மான்களை ஈனச் செய்கிறது ஆண்டவருடைய சத்தம். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது தான் தேவனுடைய சத்தம். இந்த இடத்துல அசால்ட்டாக கேட்குறாரு இவர், பிலிப்பு கேட்குறாரு, எங்களுக்கு பிதாவை என்ன பண்ணுங்க, காண்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு ஏசப்பா சொல்கிறாரு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உன்னுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா, இவ்வளோ காலம் நான் உன் கூட இருந்தனே, இருந்தும் கூட என்னை நீ அறியவில்லையா அப்படின்னு சொல்லி, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டு தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவி புறாவை போல யார் மேல தங்குச்சு, இயேசு கிறிஸ்துவின் மேல தங்குச்சு. அது யாருடைய ஆவி, தேவனுடைய ஆவி. புறாவை போல, புறா கிடையாது, புறாவை போல ஒரு இமேஜின். நேற்று கூட சொன்னார் பாருங்க, ஆண்டவர் எதற்காக புறாவை சூஸ் பண்ணார், ஒரு கபடம் இல்லாத, ஒரு எந்த கள்ளம் கபடம் இல்லாத ஒரு இன்னோசன்ட். இப்படின்னாலே போதும், அது பறந்துடும். புறா என்ன பண்ணும், லைட்டாக நம்ம அப்படி கிட்ட போனாலே துடிச்சு ஓடி போயிடும். அதோட கண்ணு ரத்தம் கலங்கின கண்ணாக இருக்கும். அதுக்கிட்ட எந்த ஒரு பிச்சு இல்லை. பிச்சுனா என்னது, எல்லா பறவைகள்லேயும் சரி, மீனில் கூட பாருங்களேன், அந்த சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு விதமான கசப்பு இருக்கும். அதை பிச்சிட்டோன்னு வச்சுக்காங்களேன், அது மீனில் ஃபுல்லாகவே அந்த ஸ்பாயில்டு ஆகிடும். சில நேரம் அந்த பிச்சை என்ன பண்ணிடணும், நம்ம எடுத்து போட்டுடணும். இந்த கடம்பாலாம் இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி. அப்போது புறாவில் மாத்திரம்தான் அது இல்லையா. அதனால தான் புறாவை போல நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்,
கபடற்றவர்களாய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தாகம் உண்டாச்சுன்னு சொல்லும் பொழுது அவருக்கு குடிக்கிறதுக்கு என்ன கொடுத்தாங்களாம்? காடி, கசப்பு நிறைந்த காடி, ஒரு விதமான செடி. அது அந்த செடியில தண்ணியை தோய்த்து ஆண்டவர்கிட்ட காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் ஆண்டவர் அதை என்ன பண்ணல, அந்த காடியை, அந்த கசப்பை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த கசப்பும் இல்லாதவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலியா சொல்வோமே. அதனால இந்த இடத்துல அவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க நீர் எப்படி பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. பிலிப்புவை பார்த்து கேட்கிறாரு, நான் பிதாவிலும், நான் பிதாவில் இருக்கிறேன், பிதா என்னிலும் இருக்கிறத நீ விசுவாசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உன்னுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்போ ஆண்டவர் கண்டிப்பாக சொல்கிறாரு, பிதாவின் ஆவி யாருக்குள்ள வாசமாக இருக்கு? எனக்குள்ள வாசமாய் இருக்கு. பிதாவானவரே இந்த கிரியையை என்ன பண்றாரு? செய்து வருகிறார். ஒரு அல்லேலியா சொல்வோமே. யாரும் இப்படிப்பட்ட கிரியையை என்ன பண்ண மாட்டான். ஆண்டவர் அநேக அற்புதங்களை, அநேக அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். அவரை முழுக்க முழுக்க மனுஷகுமாரனாய் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருந்தால் ஆண்டவர் அநேக அற்புதங்களை என்ன பண்ண முடியாது? அநேக அற்புதங்களை இல்லை, அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியாது. அவர் எதுக்கு வந்தாரோ, பாடு அனுபவிக்க மாத்திரம் அவர் வந்தார், அவர் அனுப்பினார்னா அதை மட்டும்தான் அவரால் செய்ய முடியும். பாடுகளை மாத்திரமே ஏற்று அவர் கஷ்டத்தை மட்டுமே பட்டு அவர் மறிக்கணும், இதுதான் அவருடைய வேலை. ஆனால் அநேக அற்புதங்களையும் அநேக அதிசயங்களையும் அவர் எப்படிப்பட்டவராய் சுற்றி தெரிந்தாரா? அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 10:38 நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராய் அவர் என்ன பண்ணாரா? சுற்றி திரிந்தாரா. வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறவராய் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். எப்பத்தா என்று சொல்லி செவிட்டு ஊமியனை என்ன பண்ணாரு? குணமாக்கினாரு. அடுத்து பிறவி சப்பானி, பிறவி குருடன், முடவன், இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். ஒரு அல்லேலியா சொல்லுவோமே. இதெல்லாம் யாருமே அந்த காலத்துல செஞ்சது கிடையாது. எந்த மந்திரவாதிகளால மந்திரம் பண்ணி ஒரு ஆளை முடக்க முடியுமே தவிர, ஆனா அற்புதங்களை செய்து எந்த ஒரு மந்திரவாதியாலும் எழுந்து நடக்க பண்ண முடியாது. ஒரு அல்லேலியா சொல்லுவோமே. மரித்த லாசருவை உயிரோட எழுப்பினது கிடையாது. ஒரு அல்லேலியா சொல்லுவோமே. நாயின் விதவையின் மகனை உயிரோடு ஆண்டவர் எழுப்பி அந்த தாயினிடத்தில் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலியா சொல்லுவோமே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிதா என்கிட்ட இல்லைன்னா, பிதா என் கூட இல்லைன்னா இப்படிப்பட்ட அற்புதங்களை யாரும் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. நீங்க என்ன விசுவாசிக்கிறது இல்லையா? நீங்க என்ன நம்பலையா? இங்க இருக்கிறவங்க நம்புறீங்களா? ஆண்டவர் தான் வழின்றதை நீங்க நம்புறீங்களா? ஆண்டவர் இல்லாம, ஏசப்பா இல்லாம நாம பிதா கிட்ட ஸ்ட்ரைட்டா போக முடியுமா? இன்னைக்கு நிறைய தடவை ரீட்டா கூட என்கிட்ட டவுட் எல்லாம் கேட்கும்போது, அவங்க ரிலேஷன்ல ஒருத்தங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. எகோவா விட்னஸ்ல ராஜ்குமார் அவங்க ரிலேஷன்ல ஒருத்தங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்களாம். இந்த மாதிரி ஏசப்பா பத்தி அவங்க நிறைய வாக்குவாதம் பண்ணுவாங்க. பயங்கரமா வாக்குவாதம் பண்ணுவாங்க. நமக்கு சரியான சத்தியம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை வந்து எப்படி மடக்கலாம்னு சொல்லி நம்மளை பல விதங்கள்ல மடக்குவாங்க. ஆனா நம்ம அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாமே வேதத்துல என்ன உண்டு? பதில் உண்டு. அவங்க கேட்குற குருட்டுத்தனமான கேள்விக்கு எல்லாமே கரெக்டான பதில் நம்ம வேதத்துல உண்டு. சரியா நம்ம சொன்னோம்னா அவங்கள என்ன பண்ணலாம்? அவங்கள மேற்கொள்ளலாம். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணலாம்? நம்ம துரத்தி அவங்கள நம்ம நல்ல ஒரு மார்க்கத்துக்குள்ளாக, உண்மையா ஆண்டவரை அறியும் மார்க்கத்துக்குள்ளாக, அவரே வழி என்கிற மார்க்கத்துக்குள்ளாக அவர்களை என்ன பண்ணலாம்? கொண்டு வரலாம். ஒரு சில நேரம் அந்த மகள் ஃபோன் பண்ணி இப்படி கேட்குறாங்க பாஸ்டர்மா அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், உனக்கு தெரியும்ல, சத்தியம் தெரியும்ல, சொல்லு, இயேசுதான் தெய்வம்னு சொல்லுங்க, இயேசுதான் வழின்னு சொல்லுங்க, அவர் தான் சத்தியம்னு சொல்லுங்க. அவரை அல்லாமல் யாருமே நேரடியா பிதாவை கண்டடைய முடியாது என்கிற ஒரு வழியை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? எல்லா அதிகாரத்தையும், சர்வ அதிகாரத்தையும் பிதா யார்கிட்ட கொடுத்துட்டாரு? மொத்தமா தூக்கி பிதா கிட்ட கொடுத்துட்டாரு. ஒரு அல்லேலியா சொல்லுவோமே. எல்லா அதிகாரத்தையும்
வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. குமாரன் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் அப்படின்னா பூரண அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏசப்பாவை கெஞ்சுறாரு. யார்கிட்ட? சீஷர்கள்கிட்ட சொல்றாரு, என்ன நம்புங்க. என்னன்னு சொல்லி, என்ன நீங்க நம்பலனா கூட பரவாயில்ல, நான் செய்யறேன் பாருங்க அந்த ஒர்க்கு, நான் செய்யறேன் பாருங்க அந்த வேலை, நான் செய்யற அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்தாவது என்ன நீங்க என்ன பண்ணுங்க, நம்புங்கள் அப்படின்றாரு. பிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்ப 12ஆம் வசனத்துல சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப பாருங்க, ஆண்டவர் உறுதியாய் சொல்றாரு, நான் தான் வழியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல தேவனுடைய வழி எப்படி இருக்கிறதா? உத்தமமா இருக்கிறதா? ஒரு அல்லேலூயா சொல்வோமே. தேவனுடைய வழி எப்படி இருக்கிறதா? உத்தமமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 10:23ல கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும். யாராவது எடுத்து வாசிங்கம்மா. மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடத்துகிறவனாலே ஆகிறதல்லவென்று அறிவேன். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது இல்லை. உங்க வழி உங்களால ஆகிறது இல்லை. நீங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நல்ல சுகமா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா நம்மளால நல்லா இருக்க முடியுமா? இன்னைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு எப்படி இருப்போமோ ஆண்டவருக்கு தான் தெரியும். தேங்க்யூம்மா. நம்ம இன்னைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு எப்படி இருப்போன்றது யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். நாளைக்கு நல்லா இருப்போம், நாளாண்டிக்கு எப்படி இருப்போம்? ஒவ்வொரு நாளும் முன்னாடிலாம் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, செய்தி கொடுத்து முடிக்கும் போது, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், ஆமாதானங்க சிஸ்டர், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாளைக்கு நாம் என்ன பண்ணுவோம்? சந்திப்போம். நாளைக்கு ஆராதனைக்கு என்ன பண்ணுங்க, நீங்க வாங்க, கலந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை இன்றைக்கு இரவு இருக்குமானால் எங்களை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. இப்பவே சிப்பு என்ன பண்ணிட்டாங்க, ஃபாரின்லலாம் நிறைய இடங்கள்ல, ஃபாரின்லாம் வந்து அரிசி மாதிரி இருக்கும், சிப்பு ஏத்திட்டாங்க. கையில என்ன பண்ணிட்டாங்க, இடது கையிலாவது நெற்றியிலாவது சிப்பு ஏத்திட்டாங்கனாலே ஃபுல் கண்ட்ரோல் அரசாங்கத்துக்கு. அரசாங்கம் முழு கண்ட்ரோலையும் எங்க வச்சிரும்? கையிலையும் இல்லைன்னா நெத்தி, 2 இடத்துல ஒரு இடம். எல்லாம் ஒரு நாடு ஒரு கார்டு. ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, பேன் கார்டு கிடையாது, எந்த கார்டும் கிடையாது. எல்லாமே சிப்பு தான் வேலை செய்யும். நம்மளுடைய நம்பரை தட்டினாலே நம்மளுடைய ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அது அது நம்ம கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எப்போ இங்கே வரும்னு தெரியல. கண்டிப்பா லைன்ல நிக்க வச்சு ஏத்தி தான் அனுப்புவானுங்க. அதுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணிடணும், ஆண்டவர்கிட்ட நம்ம தகுதியுள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை மாத்திக்கணும். அவர் சொல்லிட்டாரு, நான் வழியா இருக்கிறேன், உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு நான் காத்திருக்கிறேன், என்னுடைய வழியில நான் அழைச்சிட்டு போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். என் தங்கச்சி சின்ன ஒரு என்ன சொல்றது, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே இறந்துட்டான். அப்போ ரொம்ப அழுது ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டேன். நான் ஒரு வாரம் படுத்த படுக்கையா இருந்தேன். அப்படி இது பண்ணும்போது எங்க அண்ணனுக்கு ஒரு சொப்பனத்துல எங்க அண்ணனுக்கா இல்லை இன்னொருத்தவங்களுக்கான்னு தெரியல. அப்ப அவங்க சொல்றாங்க, என் வழியா நான் என்ன பண்றேன், நான் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போறேன், என் வழியா அந்த பொண்ணை நான் அழைச்சிட்டு போறேன்ற மாதிரி ஒரு வார்த்தைய சொன்னதா. அப்போ யாரா இருக்கட்டுமே, அவருடைய வழிதான் நம்மளுடைய வழி. உலகத்தான் சொல்லுவாங்களே, என் வழி, நமக்குன்னு எந்த ஒரு தனி வழியும் இல்லை. அவர் சொல்றாரு, என்னுடைய வழியில தான், ஒருவன்
என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஒரு அலையிலியா சொல்லுவோமே, ஒருவன் யார் வழியா தான் உட்பிரவேசிக்கணும்? இயேசு என்கிற வழியின் மூலமாக உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று எதை கண்டடைவானா? செழிப்பான வாழ்க்கை. ஒரு அலையிலியா சொல்லுவோமே, ரெட்டிப்பான நன்மை. இந்த உலகத்திலேயும் நன்மை, பரலோகத்திலேயும் நன்மை. ஒரு அலையிலியா சொல்லுவோமே, இந்த உலகத்துல சில பேருக்கு இந்த உலகத்திலேயும் இந்த உலகத்துக்குரிய ஆசிர்வாதமும் சரி, பரலோகத்துக்குரிய ஆசிர்வாதத்தையும் தருவார். சில பேருக்கு இந்த உலகத்துக்குரிய ஆசிர்வாதத்தை சில நேரம் ஆண்டவர் அனுமதிக்கலன்னா, நிச்சயமா பரலோகத்துக்குரிய ஆசிர்வாதம் தான் நிரந்தரமானது. அந்த பரலோகத்துக்குரிய ஆசிர்வாதம் இங்க இதோட சேர்த்து அடிஷ்னலா டபுளா ஆண்டவர் எங்க கொடுப்பாரு? பரலோக ராஜ்யத்துல கொடுப்பாரு. சில பேர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் என்னத்தை அனுபவிச்சேன், நான் என்னத்தை கண்டேன், இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் நான் விசுவாசியா இருக்கேன், நான் எந்த நன்மையை நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. ஆனா நான் சொல்லுவேன், அழியாத நித்தியத்துக்குள்ளாக உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நடத்தி கொண்டு போவார். அழியாத நித்தியத்தை உனக்கு கொடுப்பாரு. அப்ப நீ என்ன கண்டன்னா, நம்ம காணாததை என்ன பண்ண போறோம்? காண போறோம். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அவர் சொல்றாரு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போன பிறகு திரும்பவும் உங்களை அழைத்து கொண்டு போக, அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இப்ப போயிருக்கேன். உங்களை திரும்பவும் நான் அழைச்சு கொண்டு போகிறதுக்கு எங்க வருவேன்? மத்திய வானத்துல நிப்பேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் விசுவாசத்தோடு சொல்லிட்டு போயிட்டாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக. இன்னைக்கு யாரா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், உறவுன்னு சொல்லிக்கிற யாருமே யாரு கூடயும் நிரந்தரமா இருக்கவும் முடியாது. இன்னைக்கு சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம், அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னா அப்பாவை கடைசி வரைக்கும் நான் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களோட மனநிலைமை மாறிடும். காலப்போக்கில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்க சூழ்நிலை மாறிடும், மறந்துடுவாங்க, விட்டுடுவாங்க, போயிடுவாங்க. யாரும் யாரு கூடயும் நிரந்தரமா கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை, இருக்க போறதும் இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எல்லார் கூடயும் நிரந்தரமா இருப்பார். அவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் எல்லார் கூடயும் நிரந்தரமா இருக்க போகிறார். அதனால அவர் சொல்றாரு, என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவானா. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ஆண்டவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நாம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நாம ஆடுகளாய் இருக்கிறோம். நாம வழி தப்பி போகாதபடிக்கு வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று நமக்கு பின்னாலே சொல்லுகிற குரலை கேட்டு அவர் வழியில நாம நடக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்படி நடந்தோம்னா நம்மளை புல்லுள்ள இடங்கள்ல அவர் நம்மளை கொண்டு போவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில நம்மளை கொண்டு போய் நம்மளை விடுவாரா. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தெரியாம அப்படி இப்படின்னு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். ஏன்னு சொல்லுங்களேன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த மரண இருள்லையும் ஆண்டவர் நம்மளோட இருப்பாரு. பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என் கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை என்ன பண்ணும்? தேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப பாருங்க, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 58-60 வாசிங்க. அடுத்தது வாசிங்கம்மா. அடுத்ததுமா. ஆண்டவர் சொன்னாரு, என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான்னு சொல்லி. ஆண்டவர் என்ன புசிக்கிறவன் அவன் மறிக்க மாட்டான், என்றென்றைக்கு பிழைப்பான்னு சொல்லும் பொழுது இந்த உபதேசத்தை கேட்டு, என்னடா இது, அவருடைய சரீரத்தை பிட்டு கொடுப்பாரா, அவருடைய சதையை பிட்டு கொடுப்பாரா, அவருடைய ரத்தத்தை கொடுப்பாரா, அதை நம்ம புசிப்போமா, என்ன இது உபதேசம் அப்படின்னு சொல்லி அநேகருக்கு இந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமா இருந்தது? மாம்ச கண்ணில் நம்ம பார்க்கும் பொழுது, மாம்ச எண்ணங்கள்ல நம்ம வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது நமக்கு மாம்சமா தான் தெரியும். நம்ம வார்த்தைகளை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது ஆவியில நம்ம நிறைந்து நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு நம்ம உள்ளான மனுஷன்ல நம்ம
உள்ளான மனுஷன்ல நம்ம இருந்து நம்ம வார்த்தையை கேட்டோம்னா ஆண்டவர் நமக்கு இன்னொரு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மனக்கண்கள்னால நம்ம வசனங்களை என்ன பண்ண முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? கடினமான உபதேசத்தை சொல்றாரு, இதெல்லாம் யார் கேட்பா அப்படின்னு சொல்லி சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தனக்குள்ளே அறிந்து அநேகர் ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. அவருடைய வழியை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, இவங்க முறுமுறுக்கிறத பார்த்து இயேசு தனக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? அவர் முன்னிருந்த இடம் எதுன்னு சொல்லுங்களேன். பரலோகம்தான் அவருடைய முன்னிருந்த இடம். தேவனுடைய வலது பாரிசம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த இடம். நான் முன்ன இருந்த இடத்த நான் உங்களுக்கு சொன்னேன்னா, நான் உங்களுக்கு அதை பத்தி சொன்னேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, ஒருவனின் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தம் உங்களுக்கு சொன்னேன் என்றால், ஒருவனும் பிதாவின் அருளை பெறாவிட்டால், பிதாவுடைய கிரேஸ், பிதாவுடைய அருளை பெறலனா யாரும் ஏசப்பா கிட்ட வரவே முடியாது. பிதாவுடைய அருள் இருக்கிறனால, பிதாவுடைய கிரேஸ் இருக்கிறனால தான் நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் பிதா யாருக்கு காமிச்சிருக்காரு? ஏசப்பா கையில கொடுத்திருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அவர் கைக்குள்ளான ஆடுகளா நாம. அவர் நம் மேய்ப்பர், அவர் கைக்குள்ளான ஆடுகள். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அவர் கையை விட்டு எங்க ஓடக்கூடாது? 100 ஆடுல ஒரு ஆடு தொலைஞ்ச மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? தொலைஞ்சி போக கூடாது. மேய்ப்பர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் ஆடுகள் என்ன பண்ணணும்? இருக்கணும். மேய்ப்பன் இல்லாது அது என்ன பண்ணக்கூடாது? தானா போய் மேயக்கூடாது. தானா போய் என்ன பண்ணக்கூடாது? அது கண்ட இடத்துல போக கூடாது. அதுக்கு பள்ளம் எதுன்னு தெரியாது, அதுக்கு மேய்ச்சல் உள்ள இடம் எதுன்னு அதுக்கு தெரியாது, எந்த இடத்துல புல் இருக்கும்னு தெரியாது, எந்த இடத்துல தண்ணி இருக்கும்னு தெரியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அமர்ந்த தண்ணீர் அப்படின்னாலே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு சமாதானமான தாபரம். அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் சமாதானமான தாபரங்களிலும் நிலையாய் தங்கும் வாசஸ்தலங்களிலும் என் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? குடியிருப்பார்கள். அமைதியாய் தங்கும் ஸ்தலங்கள்ல என்ன பண்ணுவாங்க? என் ஜனங்கள் குடியிருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபதேசத்தை கேட்கறதுக்கு என்ன மனதில்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? பேக் வாங்கிட்டாங்க. நான் இப்படி நடாது, இவ்வளோ கஷ்டமான உபதேசமா இருக்கே, பரிசுத்தமா வாழணுன்றாங்க, சபைக்கு கரெக்டா வரணுன்றாங்க, இப்படிலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணுன்றாங்க, ஆராதனைக்கு வரணுன்றாங்க, பொய் பேசக்கூடாதுன்றாங்க, திருடக்கூடாதுன்றாங்க, இச்சையோடு பார்க்கக்கூடாதுன்றாங்க, ரொம்ப கடினமா இருக்கு. இந்த கடினமான உபதேசத்தை எப்படி கடைபிடிக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் விட்டுட்டு போனவங்க உண்டு. ஒரு தம்பி 2 வாரம் 3 வாரம் குடிக்காம வந்தான். 4வது வாரம் குடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கான்? போய் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனால குடிக்காம இருக்க முடியல. அவனுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை கொண்டு வந்து அந்த உள்ள இருக்கிற ஆவியை விரட்டி இங்க என்ன பண்ணணும்? உட்கார வைக்கணும். அநேக பாவங்கள்ல இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு இங்க என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. ஆனா இங்க இருந்துட்டு எந்த பாவத்துக்குள்ளேயும் நம்ம என்டர் ஆகக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அது முன்னிருந்த நிலைமையை விட திரும்ப மோசமான நிலைமைக்கு நம்மளை தள்ளிடும். சொல்லுவோமே, முன்னாடி இருந்த இந்த இடம் ஜோடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி போன 7 பிசாசு இன்னொரு 7 பிசாசு என்ன பண்ணுமா? கூட்டிட்டு வருமா? போனது எப்படி வருமா? 14 வந்து என்ன பண்ணுமா? குடுத்தனம் பண்ணுமா? அதுக்கு நாம ஒரு பொழுது என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு. அது முதல் அநேகர் பேக் வாங்கிட்டாங்க, பின்மாறி போயிட்டாங்க. அப்பொழுது ஏசப்பா கேட்கிறாரு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீங்களா? நீங்களும்
இந்த உபதேசம் கடினமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னை விட்டு போறதுக்கு மனசா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பொழுது சீமோன் சொல்றாரு, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நித்திய ஜீவ வசனங்கள் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. செத்தாலும் எங்க தான் சாவோம்? மரித்தாலும், உம்மோடு கூட மரித்தாலும் அதற்கு நான் எப்படி இருப்பேன்? உம்மோடு கூட மரிக்கவும் நான் தயாரா இருப்பேன்னு சொன்ன பேதுரு தான் என்ன பண்ணிட்டாரு? சேவல் கூவுறதுக்குள்ள 3 தடவை என்ன பண்ணிட்டாரு? மரிச்சிட்டாரு. 4 பேர் சிதறு. அப்ப அந்த 12 சீஷர்கள்ல அத்தனை இவராவது சொன்னாரு. மத்தவங்கலாம் சொல்லாமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இவராவது சொன்னாரு. அதான் ஆண்டவர் நினைப்பார், நீயாவது வாயை தொறந்தாவது சொன்ன. மத்தவனுங்க எதுவுமே சொல்லாமே ஓடி போயிட்டானுங்க. அதனாலதான் இவனை யார பேதுருவ, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி அவன் என்ன வார்த்தை சொன்னானோ அதே வார்த்தையை திரும்ப அவனுடைய வாயிலேருந்தே வர வச்சு அவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு அவர் போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிற இடத்துல என் பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொல்லி. ஆனா ஒரு டைம்ல சீஷர்கள் எல்லாமே பின்மாறி போயிட்டாங்க. சீஷர்கள் எல்லாரும் பயந்து என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்துட்டாரு, இனி அவங்க என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன தொழிலை ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தோமோ அதே தொழிலே நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி மீன் பிடிக்க போயிட்டாங்க. மீன் பிடிக்க போகும் பொழுது பேதுரு எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாரு? சட்டை இல்ல, அடையாளம் தெரியல, சட்டை போடல. அவர் என்ன பண்றாரு? சட்டை போடாம மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. எங்கேயோ தூரத்துல இருந்து என்ன பண்றாரு? ஆண்டவர் உட்கார்ந்து இருக்காரு, கரையில உட்கார்ந்து மீனை சுட்டு ரெடியா வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யாருக்காக சொல்லுங்களேன்? தம்முடைய பிள்ளைகளுக்காக. தம்முடைய பிள்ளைகளுக்காக மீனை சுட்டு ரெடியா வச்சிருக்காரு. ஆனா உண்மையா ஆண்டவர் என்ன பண்ணணும் சொல்லுங்கம்மா? ஏண்டா உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்து ஊழியத்தை செய்யுங்கடா, அதிகாரத்தை கொடுத்து போங்க, புறப்பட்டு போங்க, என்ன பண்ணுங்க, சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கடான்னு சொன்னா நீங்க திரும்பவும் பழைய வேலைக்கு போயிட்டீங்களான்னு சொல்லி ஆண்டவர் கோவத்துல சாட்டையோட என்ன பண்ணிருக்கணும்? நின்று இருக்கணும். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யாம மீனை சுட்டு ரெடியா வச்சிட்டு இருக்காரு. தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது இன்னொரு சீஷன் சொல்றான், அங்க பாரு, அது பார்த்தா வராரு ஆண்டவர். இவர் யாரு இவருன்னே தெரியல, பேதருக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு மேல என்ன இல்ல? ரட்சிப்பின் வஸ்திரம் இல்ல. எல்லாத்தையும் கழட்டி போட்டாரு. ரட்சிப்பையெல்லாம் இழந்துட்டாரு. இப்ப பழைய தொழிலுக்கு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. அப்ப அன்பின் சீசன் சொல்றாரு, அவர் கர்த்தர் அப்படின்றாரு. என்னன்னு சொல்றாரு? அவர் கர்த்தர்ன்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு? மேல் சட்டையை போட்டுட்டு வராரு. வந்த உடனே இந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு? ஆகாரத்தை கொடுக்கறாரு. அப்ப அந்த மீனை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரிலும் என்ன நீ என்ன பண்ற? நேசிக்கிறாயா நேசிக்கிறாயான்னு 3 தடவை கேட்டு உருவாக்குறாரு. யார? பேதுருவை உடைக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வழிக்கு என்ன பண்றாரு? பேதுருவை இழுக்கிறாரு. பேதுரு சொல்றாரு, நீரே ஆனால் நான் கடல் மேல நடக்க நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்ககிட்ட நான் என்ன பண்றேன்? வரேன்றாரு. ஒரே வார்த்தை சொன்னாரு அவரு, வரேன்ட்ட வா அப்படின்றாரு. பேதுரு என்ன பண்றாரு? ஆண்டவர் இருக்கிற மத்த எல்லாருமே படகுல தான் உட்கார்ந்துருக்காங்க. இவர் மட்டும் என்ன பண்றாரு? ஆண்டவர் நடக்கிறாரு. அவருடைய பிள்ளை நானும் நடப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் தண்ணிக்குள்ள காலை விடுறாரு. விட்டு என்ன பண்றாரு? விட்ட உடனே நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆஹா, ஆண்டவர் மாதிரியே நாமளும் என்ன பண்றோம்? நடக்கிறோம். விசுவாசம் 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 நடந்துகிட்டே வர்றாரு. ஆனா சைட்ல காத்து கடல் கொந்தளிக்குது. சுத்தி பாக்குறாரு, கீழே பாக்குறாரு. பார்த்த மாத்திரத்துல என்ன ஆயிடுச்சு? அடுத்த செகண்ட், ஆஹா நம்ம நடக்கிறோம்னு சொன்ன அடுத்த நிமிஷமே சுற்றி நடக்கிற சூழ்நிலையை பார்த்தவர் என்ன பண்ணிட்டாரு? அமிழ்ந்து போயிட்டாரு. இன்னைக்கு நாம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நாம பார்க்க வேண்டாம். கடல் கொந்தளிக்கும் தான், காற்று அடிக்கும் தான், அதோடைய நேச்சர் அதுதான். ஆனா நாம யார பார்க்கணும்னா, நமக்கு முன்னாடி நடந்து வருகிற ஆண்டவரை மாத்திரம் வரியா வான்னு சொல்லிட்டாரு. அவரை மட்டுமே நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். வடது புறமாவது இடது புறமாவது சாயாமல் வழி இதுவே, இதிலே நடவுங்கள்ன்ற மாதிரி நான் நடக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் ஏசப்பாவை பார்த்து நேரா தானே பார்த்து நடந்து போகணும். கிட்ட போகும்பொழுது அவர் அமிழ்ந்து போகும்போது, ஆண்டவரே நான் மடிந்து போகிறேன் அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியே, ஏன்
சந்தேகப்பட்டான்னு சொல்லி தூக்கி என்ன பண்றாரு ஆண்டவர். அமிழ்ந்து போனாலும் ஆண்டவர் விடாம என்ன பண்றாரு, கரத்தை பிடிச்சு தூக்கி விடுறாரு. ஒரு அல்லேலியா சொல்லுவோமே. நாம ஆழியில அமிழ்ந்து போனாலும் ஆண்டவர் தம்முடைய கரத்தை பிடித்து நம்மளை என்ன பண்ணுவாரு, தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். ஒரு அல்லேலியா சொல்லுவோமே. அவரே வழியா இருக்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒருவன் அவர் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று எதை கண்டடைவானா, மேய்ச்சலை கண்டடைவானா. ஒரு சில வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஆண்டவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பற்றி முன்னறிவிக்க வந்தவர் தான் யாரு, யோவான் ஸ்நானகன். லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 76 79 வரைக்கும் வாசிங்களேன். முடிச்சிடுறேன் சீக்கிரம். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உறக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் ஸ்நானகனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து இவர் என்ன பண்றாரு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்றாரு. இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகள், மினிஸ்டர், மோடி அவங்க வராங்கன்னா நேரடியா மோடி வந்துருவாரா? இன்னைக்கு ஈவினிங் வராரு, ஈவினிங் சீஃப் மினிஸ்டர் வராருன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, எல்லா வழியையும் என்ன பண்ணுவாங்க, ஆயத்தப்படுத்துவாங்க. எல்லா அவர் வருவதற்கான எல்லா வழிகளையும் என்ன பண்ணுவாங்க, ரோட கிளீன் பண்ணுவாங்க, அந்த இது போடுவாங்க, மாவு போடுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க, அழகுபடுத்துவாங்க, லைட்டு செட்டிங் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வந்துட்டு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி உலகத்தாருக்கே இவ்வளோ வேலை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசியை என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த, கர்த்தருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்த இந்த யோவான் ஸ்நானன் என்ன பண்றாங்க, இந்த யோவான் ஸ்நானனை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போய் அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஒரு அல்லேலியா சொல்லுவோமே. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தவும் செம்மை பண்ணவும் யோவான் ஸ்நானன் ஆண்டவருக்கு முன்பாகவே இவர் வந்து என்ன பண்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி மனம் திரும்புங்கள்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து, நீங்க என்ன பண்ணுங்க, இப்பொழுதே கோடரையானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கு, நல்ல கனி கொடுங்க, நல்ல கனி கொடுக்காததெல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும்னு சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்தானத்தை கொடுத்து ஆண்டவர் பற்றின சுவிசேஷத்தையும் ஆண்டவருடைய வழியை பற்றி யோவான் ஸ்நானன் என்ன பண்ணாரு, முன்னறிவித்தாரு. இதுக்கப்புறம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து யோவான் ஸ்நானன் கிட்ட வந்து என்ன பண்றாரு, ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஒரு அல்லேலியா சொல்லுவோமே. அப்போ வழி ரொம்ப முக்கியம், வழி ரொம்ப முக்கியம். வழி விலகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வழி விலகிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப வரைக்கும் ஸ்டில் என் வழி கரெக்டா இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன் மேல நான் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு அல்லேலியா சொல்லுவோமே. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, நான் உனக்கு போதிப்பேன், வழியை காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தகப்பனா இருக்கிறார், ஆலோசனை கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். நான் எந்த வழியில நடக்கிறேன்ப்பா, நான் தீய வழியில நடந்தேன்னா என் பாதை என்ன பண்ணுங்க, கரெக்டான வழியில. வழி என்றாலே வாழ்க்கை தான், நம்மளுடைய வாழ்க்கை முறை.
நான் எப்படி நடக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி போகுது, ஆண்டவரே என்ன என்ன நீங்க கொண்டு போங்க, சரியான வழியில நடத்தி கொண்டு என்ன நித்திய பாதையில நித்தியத்திலே என்ன பண்ணுங்க, முடிவு எப்படி இருக்கணும், நித்தியமான முடிவா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நித்தியத்திலே என்னை கொண்டு போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க அநேகராய் இருப்பாங்க. ஆனா எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் ஓடி எதற்காக ஓடணும், ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக நம்ம ஓடி நம்ம என்ன பண்ணணுமா, பந்தய பொருளை நம்ம நாடணுமா. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ஆக அவர் சொல்றார், நான் தான் வழியா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனை யார்கிட்ட போக முடியாது, பிதா கிட்ட போக முடியாது. ஏசப்பாவை பிடிங்க, அவர் வழியை பிடிங்க, அவருடைய பாதையை பிடிங்க. அவரை பிடிச்சாலே போதும். ஆண்டவரே எனக்கு எந்த மனுஷனையும் பிடிக்க தெரியாது, எனக்கு வேற எதையும் வழி தெரியாது, நீங்க தான் எனக்கு வழி, நீங்க தான் எனக்கு ஒளி, நீங்க தான் எனக்கு பாதை, உங்க வழியில நீங்க நடத்தி கொண்டு போங்க. நானா நடந்தனா அந்த வழி இச்சையான வழி, நானே நடந்தனா அது உலக பிரகாரமான வழி, நானே நடந்தனா அது சரியில்லாத ஒரு வழியா இருக்கும். நீங்க என்னை கைப்பிடிச்சு ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாராம், சுமந்து கொண்டு போறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால அவருடைய வழிக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோமானால் அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.